அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் தாவேக தலைவர் விஜய் அவர்கள் கன்னியாகுமரி பரப்புரைக்கு சென்றிருந்தாரு. ரோட் ஷோ பண்ணியிருந்தாரு. பெரிய அளவுக்கு கூட்டம். அதை பத்தி தான் இதுல பார்க்க இருக்கிறோம். அதுக்கப்புறம் மேனிஃபெஸ்டோ மீனவர்கள் சார்ந்தும் நிறைய பேசியிருக்காரு. அதை பத்தி நான் தொடர்ந்து சொல்றேன். அதுக்கு முன்னாடி அஜிதாங்கர் அவர்கள் நேற்றைய தினம் திமுக இணைஞ்சிட்டாங்க. அன்எக்ஸ்பெக்டடா நடந்த ஒரு விஷயம் தான். நான் அவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு நினைக்கல. அதை பத்தியும் பேசுறேன். அண்ட் ஜீவ சகாப்தன் பெரியாரிஸ்ட் அப்படின்ற போர்வையில திமுகவுக்கு முட்டு கொடுத்து பேசிட்டு இருக்கிற ஒரு ஜேர்னலிஸ்டான்றதே கேள்விக்குறிதான். ஸோ அவர் தாவேகாவுக்கு சப்போர்ட் பண்ற பெண்களை ரொம்ப இழிவா கொச்சையாவும் பேசியிருக்காரு. அதை பத்தியும் நான் கடைசியா பேசுறேன். ஓகே, முதல்ல இந்த கன்னியாகுமரி பரப்புரையை பத்தி பார்ப்போம். கன்னியாகுமரிக்கு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பரப்புரைக்கே போக மாட்டாரு அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா வட தமிழ்நாடு, டெல்டா, கொங்கு பெல்ட் கவர் பண்ணவே அவருக்கு டைம் இருக்காது. திருநெல்வேலி போனதே பெரிய விஷயம் அப்படின்னு தான் பார்த்தேன். இப்போ தூத்துக்குடி போனாரு, அது அப்படியே கன்னியாகுமரியும் கவர் பண்ணிருக்கோம் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனா அவர் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி கன்னியாகுமரி போனதா தான் ஃபீல் பண்றேன். ஏன்னா எங்க ஊர் கன்னியாகுமரியில பெரிய அளவுக்கு பொலிட்டீஷியன்ஸ் யாருமே பிரச்சாரம் பண்ணவே வரமாட்டாங்க. அவ்வளோ இன்ட்ரெஸ்டடா வரமாட்டாங்க. இருக்கிறது 6 சீட்டு. பெரும்பாலும் அதை செகண்ட் ரோ லீடர்ஸை வச்சு கவர் பண்ணிடுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா கன்னியாகுமரிக்கு மினிஸ்டர் போஸ்ட் கிடைக்கிறது பெரிய விஷயம். இப்போ மனோ தங்கராஜுக்கு கிடைச்சது. ஆனா அது வேஸ்ட் தான். அவரால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. கன்னியாகுமரியில இது வரைக்கும் எந்த டெவலப்மெண்ட்டும் அவர் கொண்டு வரல. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக சார்பாகவும் பெருசா யாரும் மினிஸ்டர்லாம் வந்தது கிடையாது. பிஜேபியில பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருந்தாரு. ஸோ கன்னியாகுமரியினுடைய அந்த அரசியல் அமைப்பை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அங்க போலரைசேஷன் தான் ஃபேக்டரு. கிறிஸ்டியன் வெர்சஸ் இந்து அப்படின்றதுதான் இத்தனை வருடங்களா போயிட்டு இருக்கு. ஒரு கடந்த 30 வருடங்களா அந்த மாதிரியான ஒரு அரசியல் தான் இருக்கு. அதுல இவங்க தான் காரணம், அவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பின் பாயிண்ட் பண்ண விரும்பல. எல்லாருமே காரணம் தான். அந்த கன்னியாகுமரியினுடைய தேர்ச்சி சதவீதம் கல்வி அறிவுல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே அந்த டிஸ்ட்ரிக்ட் தான் அதிக அளவு தேர்ச்சி பெற்ற அல்லது கல்வி அறிவு அதிகமா இருக்கிற மக்கள் தொகையை கொண்ட ஒரு மாவட்டம். ஆனா டெவலப்மெண்ட் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பெருசா ஒண்ணும் கிடையாது. இன்னமும் மீனவர்களா தான் இருக்காங்க. அவங்க ஃபேமிலில இருந்து அடுத்தடுத்து படிச்சு மேல போனவங்களோட ரேஷியோ பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும். அதுக்கப்புறம் மற்ற சைடு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கட்டுமான தொழிலும் ஓரளவுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் கைவினை பொருள் செய்யறதும் கொஞ்சம் இருக்கு. ஸோ இது எல்லாமே அப்படியே தான் இருக்கு. ஒரு சேச்சுரேஷன்ல தான் இருக்கு. அடுத்தடுத்த டெவலப்மெண்ட் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஸோ விஜய் அவர்கள் நேற்றைய தினம் கன்னியாகுமரி போயிருந்தாரு. எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான். அவருக்கு இவ்வளவு க்ரௌட் வரும்ன்றது தெரிஞ்சதுதான். ஏன்னா பிக்கஸ்ட் க்ரௌட் புல்லர் இந்தியாவிலே அவர் தான் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதை நான் சும்மா சொல்லல, நிறைய இன்சிடென்ட்டை பார்த்துட்டு தான் சொல்றேன். ஏன்னா திருநெல்வேலியில கூடின கூட்டம் பாத்தீங்கன்னா ஒரு மாநாடு தான் அது. கிட்டத்தட்ட ஒரு 2 மாநாட்டுக்கு வர வேண்டிய மக்களை ஒன்னா சேர்த்தா எப்படி இருக்கும்? திமுக மாநாடு விட்டுருங்க, அது பொதுக்கூட்டத்துக்குள்ள ஈக்குவல் கிடையாது. வர்றவங்களுக்கு ஒரு எழுச்சி எதுவுமே இருக்காது. வாங்கின காசுக்கு வந்துட்டு போன மாதிரி இருப்பாங்க. ஆனா தாவேகாவுக்கு வர அந்த மக்கள் தொகை, அந்த கூட்டத்தை நீங்க பாத்தீங்கன்னா அது ரொம்ப உணர்ச்சி மிகுந்த ஒரு கூட்டமா இருக்கும். நிறைய பேர் சொல்றாங்கல்ல, தாவேகாவுக்கு வர்றதெல்லாம் ரசிகர் கூட்டம் தான் பார்க்க வராங்க அப்படின்னு. ரசிகர் கூட்டமா இருந்தா கொடியை தூக்கிட்டு வராது. ரசிகர் கூட்டமா இருந்தா அவ்வளவு நேரம் வெயிட் பண்ணாது. ரசிகர் கூட்டமா இருந்தா அவருக்காக பொருள்லாம் வாங்கிட்டு அந்த ஜூஸ் பாட்டில் இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க இல்லையா, ஒரு இதுல தர்பூசணியே தூக்கி கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அதனால இது கட்சிக்கு வாக்களிக்க போற கூட்டம் தான். கன்னியாகுமரியிலே இப்படி ஒரு கூட்டம் வந்தது நிறைய அரசியல்வாதிகளுக்கு அங்க பயத்தை ஏற்படுத்திருக்கும். நேற்று கூட ஒருத்தவங்க கதறி இருக்காங்க. அதை பத்தி நான் பேசுறேன். ஸோ கன்னியாகுமரியில அந்த ஓட்டிங் பேட்டர்ன் இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் அரசியல் சார்ந்த அந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, இப்போ இந்த லீடர்ஷிப் விஷயங்கள் இது எல்லாமே இருக்கு. அவர் கன்னியாகுமரியில தன்னுடைய வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி பேசியிருக்காரு. இது ஒன் ஆஃப் த லக்கியஸ்ட் விஷயம் தான். ஏன்னா மற்ற மாவட்டங்களுக்கு போகும்போது கூட இந்த அளவு வாய்ப்பு அந்த கேண்டிடேட்ஸுக்கு கிடைக்கல. ஆனா இங்க அவருக்கு கிடைச்சிருக்கு. அந்த கேண்டிடேட்ஸை நீங்க பாத்தீங்க அப்படின்னா சில பேர்லாம் அவர் கையை தூக்கி அவங்களை அறிமுகப்படுத்தி பேசுற மாதிரி தான் பண்ணியிருந்தாரு. இன்னொன்னு என்னன்னா, தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சியினுடைய வேட்பாளர்கள் இது எல்லாமே செகண்டரி தான். ஆனா விஜய் விசில் சிம்பிள் இதுதான் முதன்மையான விஷயம். அங்க விழுற ஒவ்வொரு ஓட்டுமே வேட்பாளர்களுக்கானது கிடையாது, அது விசில் சிம்பிளுக்கான ஓட்டு. அப்படிதான் அவர் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அது நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். இது ஆம் ஆத்மியோட ஸ்ட்ராட்டஜி. அவங்க இப்படிதான் பண்ணுவாங்க. கேண்டிடேட்ஸ்க்கான முக்கியத்துவம் பெருசா இருக்காது. கட்சிக்கானது, சிம்பிளுக்கானது, கொள்கைக்கானது ஓட்டு அப்படின்னு தான் அவங்க சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான பேட்டர்ன் எல்லாம் தாவேகா போயிட்டு இருக்கு. இப்போ திமுக பாத்தீங்கன்னா இப்போ சென்டர்ஸ் இருப்பாங்க, பவர் சென்டர்ஸ்னு சில மினிஸ்டர்ஸ் சில மாவட்டங்களை ஆக்குபை பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க நிக்கலன்னா அந்த தொகுதியில வேற யாரும் நிக்க முடியாது. நின்னாலும் படுதோல்வியை தழுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டர்னை கட்சிக்குள்ள கிரியேட் பண்ணிருப்பாங்க. பட் அந்த மாதிரி தாவேகால இல்ல. நீங்க செகண்ட் ரோ லீடர்ஸ் கூட எடுத்துக்கோங்க, அவங்கள கூட ஆதரிச்சு இன்னும் அவர் பிரச்சாரம் பண்ணல. ஸோ அதனால அது கட்சிக்கான ஓட்டா, சிம்பிளுக்கான ஓட்டா, லீடர்ஷிப்கான ஓட்டா, மாற்றத்துக்கான ஓட்டா அவர் பொசிஷன் பண்ணி வச்சுட்டாரு. ஸோ அந்த பேட்டர்ன்ல தான் அது போயிட்டு இருக்கு. ஸோ கன்னியாகுமரியில இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மேனிஃபெஸ்டோ மீனவர்கள் சார்ந்து அவர் பேசுனது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா மீனவர்கள் சார்ந்த மேனிஃபெஸ்டோஸை பெரும்பாலும் கன்னியாகுமரியில நீங்க பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற லோக்கல் கேண்டிடேட்ஸ் தான் பேசிட்டு இருப்பாங்க.
பிரதான கட்சிகள் என்ன பண்ணும்னா ஒரு மேனிஃபெஸ்டோ விடுவாங்க இல்லையா ஆல் ஓவர் தமிழ்நாட்டுக்கு, அதுல வந்து ஒரு 2-3 பாயிண்ட் சேர்த்து அப்படியே விட்டுருவாங்க. அது கவனிக்க தகுந்த ஒரு விஷயமா கூட இருக்காது. மோஸ்ட்லி அதை படிச்சு கூட காட்ட மாட்டாங்க. ஆனா இவர் வந்து அந்த மேனிஃபெஸ்டோவை அந்த இடங்கள்ல நின்று பேசும்போது நிச்சயமா மீனவர்கள் மத்தியில இவருக்கு பெரிய அளவுக்கு ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்கும். ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் மீனவர்கள் மத்தியில தாவேகாவுக்கு எந்த அளவு சப்போர்ட் இருக்கு அப்படின்ட்டு. அந்த மாதிரியான ஒரு சப்போர்ட் இருக்கும்போது இவர் அந்த இடத்துல அது பேசும்போது இன்னுமே அவங்க கூட வந்து ரொம்ப கனெக்ட் ஆகும். அண்ட் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்துல அவங்க கவலைப்படணும். ஏன்னா அவங்களோட ஓட் பேங்கை வந்து அவர் மொத்தமா எடுத்துட்டாரு அப்படின்னு தான் நான் நேத்து பாக்குறேன். ஏன்னா காங்கிரசினுடைய அந்த ஓட் பேங்கோட ஒன் ஆஃப் த செக்ஷன் வந்து மீனவர்கள், அதுக்கப்புறம் கேத்தலிக் கிறிஸ்டியன்ஸ் ரெண்டுமே வந்து அவர் எடுத்துட்டாரு. இப்போ வந்து சிஎஸ்ஐல மட்டும்தான் அந்த ஒரு ஸ்பிளிட் இருக்கிறதா நான் ஃபீல் பண்றேன். இன்னமும் திமுக காங்கிரஸ்க்கு போடுறது அதுல கூட ஒரு சேஞ்ச் வந்திருக்கும் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா இவருக்கு வந்து அந்த கூட்டத்துல நாட் ஓன்லி கிறிஸ்டியன்ஸ், நாட் ஓன்லி காங்கிரஸ் ஓட்டர்ஸ், பிஜேபிக்கு வாக்களிக்கிறவங்களும் வந்திருக்காங்க. நிறைய பேர் அந்த பேட்டியை பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதிமுகவுக்கு வாக்களிக்கிற செக்ஷனும் வந்திருக்கு. ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஒரு மாற்றத்தை விரும்புறாங்க. கன்னியாகுமரி வந்து பொலிட்டிக்கலி சேஞ்ச் விரும்புற ஒரு டிஸ்ட்ரிக்ட் தான். பட் ஒரு சரியான கட்சி அங்க வரல. மாற்று அப்படின்னு யாருமே அங்க பெருசா வந்து தன்னை நிரூபிக்க முடியாம போயிடுச்சு. இப்போ வந்து நீங்க நாம் தமிழரை எடுத்துக்கோங்க, டிஎம்டிகே எடுத்துக்கோங்க, இவங்க எல்லாருமே முதல் தேர்தலில் நிற்கும் போது ஒரு கணிசமான வாக்குகளை பெற்றாங்க. மாற்றம்ன்ற அந்த சென்டிமெண்ட் மக்கள் மனசுல இல்லைன்னா அவங்களா இன்னும் படுமோசமான தோல்வியை தழுவி இருக்கணும். ஆனா அவங்க ஒரு சொற்ப வாக்குகளை எடுத்தாலும் ஒரு ஓட் பேங்கை நிரூபிச்சாங்க. அது காரணம் அந்த மக்கள் மாற்றத்தை விரும்பினாங்க. பட் அதை வந்து டெலிவர் பண்ற இடத்துல கட்சிகள் இல்லை அப்படின்றதுதான் உண்மை. ஸோ இந்த இடத்துல தாவேகா வந்து தன்னை வந்து மிகப்பெரிய ஒரு முதன்மை சக்தியா பொசிஷன் பண்ணும்போது காங்கிரஸ்க்கு வாக்களிக்கிற, பாஜகவுக்கு வாக்களிக்கிற, அதிமுகவுக்கு வாக்களிக்கிற, திமுகவுக்கு வாக்களிக்கிற, ஈவன் நாம் தமிழருக்கு வாக்களிக்கிற செக்ஷனை கூட தொடர்ந்து எடுத்துட்டாரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் வந்து கடுமையான பாதிப்பு சந்திக்கும். அதுக்கு அடுத்த இடத்துல பிஜேபி சந்திக்கும். திமுக அதிமுக பெரிய கட்சி கிடையாது. கன்னியாகுமரியை சேர்ந்தவங்களா இருந்தா உங்களுக்கு தெரியும், சுயேட்சைகளுக்கும் திமுக அதிமுகவுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. கன்னியாகுமரியில தனிச்சு போட்டிட்டு டெபாசிட் வாங்குறது கேள்விக்குறிதான். அதிமுக கண்டிப்பா வாங்காது. திமுக மேபி தடுமாறி வாங்க வாய்ப்பு இருக்கு. அதுவுமே வந்து 90% கேள்விக்குறிதான். ஸோ அப்படிப்பட்ட பேட்டர்னுக்குள்ளதான் இந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து இருக்கு. சரி, ஓகே. இப்போ வந்து அந்த மேனிஃபெஸ்டோல நிறைய பேசினாரு. ஆனா நான் வந்து சில முக்கியமான விஷயங்களை மட்டும் பின் பாயிண்ட் பண்ணி சொல்றேன். ஏஐ கவர்னன்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கவர்னன்ஸ், ஐ திங்க் வந்து இந்தியாவிலே முதல் முறையா பரப்புரையில ஏஐ கொண்டு வந்தவர் இவராக தான் இருக்கும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிவர்சிட்டிஸை வந்து தமிழ்நாட்டினுடைய முக்கிய நகரங்கள்ல நிறுவும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது உண்மையாவே வரவேற்கக்கூடிய ஒரு மேனிஃபெஸ்டோ தான். ஏன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பத்தி நிறைய நம்ம வந்து தெரிஞ்சிருக்கோம் இந்த காலகட்டத்தில். எஸ்பெஷலி இந்த தேர்தல் சமயத்துல வந்து ஏஐனுடைய அந்த இம்ப்ளிமெண்ட் வந்து அதிகமா இருக்கு. ஸோ நம்ம வந்து ஒரு ஏஐ கோர்ஸை படிக்கணும்னால, எக்ஸாம்பிள் வந்து மிஷின் லேர்னிங்கா இருக்கட்டும், பிளாக் செயினா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்களை படிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஃபாரின் யூனிவர்சிட்டிஸை தான் நாட வேண்டியிருக்கு. அப்படி இல்லைன்னா நிறைய கோர்ஸ் ஆப்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் நீங்க வந்து அதிகப்படியான அமௌண்ட்டை வந்து கட்டி தான் படிக்கணும். அப்படியே நீங்க படிச்சாலும் உங்களுக்கு வந்து ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் அது வராது. பிகாஸ் த வே ஆஃப் டீச்சிங்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த வே வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். பட் வந்து இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டை நீங்க படிக்கணும்ட்டு இப்போ என்னோட பேரண்ட்ஸ் முதற்கொண்டு எல்லாருமே சொல்றதுதான். பட் அதுக்கான பிளாட்ஃபார்ம் எப்படி இருக்குன்றது ஒன்று இருக்கு இல்லையா. இப்போ வந்து நம்ம கோர்சராவிலையும் படிக்கலாம், அதே மாதிரி யூடமிலையும் படிக்கலாம். பட் ரெண்டுத்துக்கான அந்த டீச்சிங் டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த டீச்சிங் டிஃபரன்ஸ் வந்து இந்தியன் சிஸ்டத்துக்கு ஏற்ற மாதிரி இருந்தாதான் அதனுடைய நாலேஜ் வந்து நம்மளுக்குள்ள போகும். அப்படி போகாம மெரிலி நம்ம வந்து அந்த கோர்ஸை மட்டுமே படிச்சோம் அப்படின்னா அதுல இருந்து ஒரு 30% நாலேஜை மட்டும் தான் நம்மளால கெயின் பண்ண முடியும். மற்றது வந்து கிடைக்காது. அதாவது ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, ஒருத்தவன் வந்து தான் அறிந்த மொழியில வந்து உன்னை படிச்சான் அப்படின்னா அது வந்து அவனோட அறிவுக்குள் செல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தவன் வந்து தன்னோட தாய்மொழியில உன்னை படிச்சான் அப்படின்னா அது அவனுடைய மனதுக்குள் செல்லும்னுவாங்க. அதுதான் இங்க த வே ஆஃப் டீச்சிங் வந்து அங்க லேக் இருக்கு. ஸோ யூனிவர்சிட்டிஸை நிறுவனத்தின் மூலமா இங்க தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவிலையும் சரி ப்ரொஃபசர்ஸை வந்து ட்ரெயின் பண்ணலாம். அது மூலமா இங்க இருக்கிற மாணவர்களுக்கு மொழித்திறன் சார்ந்த அறிவை வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா கொண்டு போகலாம் அப்படின்றதா இதனுடைய ஒரு அமைப்பு சார்ந்த ஒரு சிறப்பா நான் பாக்குறேன். அப்படி பார்க்கும்போது ஏஐ யூனிவர்சிட்டிஸை ஒரு நிறுவனத்துக்கான பல வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்துவாரு அப்படின்றதையும் கருத முடியுது. ஸோ அதனால இது வந்து வரவேற்க தகுந்த ஒரு வாக்குறுதியா தான் நான் பாக்குறேன். ரெண்டாவது வந்து வெற்றி தமிழ்நாடு சூப்பர் ஆப் அப்படின்ற ஒரு ஆப்பை இன்ட்ரடியூஸ் பண்றதா சொல்லியிருக்காரு. ஆக்சுவலா இந்த ஆப் மூலமா தமிழ்நாடு அரசினுடைய அனைத்து துறை சார்ந்த செயல்பாடுகள் அண்ட் செயல்திறன் இந்த மாதிரியான பல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் கவர்மெண்டோட எல்லா சேவைகளையுமே இந்த ஒரு ஆப் மூலமா வந்து நம்ம பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலா இதை மாதிரி தான் திமுகவும் ஒரு வாக்குறுதி கொடுத்துச்சு 2021. அந்த மாதிரி ஆப் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஆனா அந்த ஆப் என்ன நிலைமையில இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். ஃபர்ஸ்ட் ஒரு 2 மாசம் ஒர்க் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது எல்லாமே ஷட் டவுன் ஆயிடுச்சு. எல்லா துறையும்
இதுக்குள்ள அடக்கம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தமிழ்நாடு அரசு 2021 திமுக கவர்மெண்ட் கொண்டு வந்தது கொஞ்சம் துறைகளை மட்டும்தான் உள்ளடக்கி இருந்தா. ஆனா இவர் வந்து எல்லா துறையும் இதுல உள்ளடக்கி இருக்கும், எல்லா சேவைகளையும் நீங்க பெற முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆக்சுவலா இது வரவேற்க தகுந்த ஒரு விஷயம் தான். ஆனா என்னன்னா இது எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இம்ப்ளிமெண்டேஷன் தான் முக்கியம். ஒரு திட்டத்தை அறிவிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது, அதை எந்த அளவுக்கு செயல்படுத்துறோம் அப்படின்றதுதான் இங்க இருக்கிற முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா வந்து எம்ஜிஆர் அவர்கள் முதல் முறை வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆவாரு. அப்ப வந்து கொஞ்சம் மாதங்கள் கழித்து இந்த சத்துணவு திட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வருவாங்க. இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணிடுவாரு, ஆர்டர்லாம் போட்டுருவாங்க. எம்ஜிஆர் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா எல்லா திட்டமும் போய் மக்கள்கிட்ட சேர்ந்துருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு அவர் நார்மலா இருந்தாரு. அப்போ ஜெயலலிதா அம்மையார் வந்து கட்சிக்குள்ள வராங்க. மேபி அது 2வது டம்மா கூட இருக்கலாம். எம்ஜிஆர் 2வது முறையா சிஎம் ஆனார்ல, அந்த டம்மா கூட இருக்கலாம். கொள்கை பரப்பு செயலாளர் பதவியை வந்து கொடுக்குறாரு எம்ஜிஆர். ஸோ அந்த பதவியை அவங்க வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஃபுல்லா சுற்றுப்பயணம் போறாங்க. போயிட்டு வந்து அவங்க வந்து ஒரு விஷயத்த எம்ஜிஆர்ட்ட சொல்றாங்க, உங்களுடைய இந்த சத்துணவு திட்டம் முழுமையா சென்று சேரல. நிறைய இடங்கள்ல மாணவர்களுக்கு பழைய சோறு, அதாவது கெட்டு போன சாதத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு திட்டத்தை அறிவிச்சா மட்டும் பத்தாது, அதை உங்க ஆளுங்க சரியா செயல்படுத்துறாங்களா அப்படின்னு கண்காணிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. 100% அது வந்து ஒரு கோல்டன் வேர்டுன்னே சொல்லலாம். ஒரு திட்டம் எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கப்படுதோ அந்த அளவுக்கு அதனுடைய எஃபெக்ட் எலெக்ஷன்ஸ்ல இருக்கும். அந்த மாதிரி இந்த திட்டம்லாம் வந்து கண்டிப்பா கண்காணிக்கப்பட வேண்டிய திட்டங்கள்ல ஒண்ணு. இதை அறிவிச்சா மட்டும் பத்தாது, இதை எந்த அளவுக்கு செயல்படுத்துறாங்க அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா இந்த ஆப் வந்து காவலன் ஆப்னு ஒன்று கொண்டு வந்தாங்க, அது ஃபேண்டாஸ்டிக். ஆனா அது எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா அது வந்து ஒரு அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி வெற்றி தமிழ்நாடு சூப்பர் ஆப் எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்க போகுது அப்படின்றத பதவி ஏற்றதுக்கு அப்புறம் தாவேகா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ கண்டிப்பா ஜெயிச்சிருவாரு, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இதை இம்ப்ளிமெண்ட் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனாலதான் அதை இவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி சொல்றேன். 3வது வந்து தமிழ்நாடு பிரிவிலேஜ் கார்டு வழங்கப்படும் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த கார்டு மூலமா அரசினுடைய அனைத்து சேவைகளையுமே பெற முடியும் அப்படின்றது. இது வந்து ஒரு மினி ரேஷன் கார்டுன்னு வச்சுக்கலாம். ரேஷன் கார்டுக்கு என்னென்ன சிறப்புகள்லாம் இருக்கோ அது மூலமா என்னென்ன சேவைகள்லாம் நம்ம பெற முடியுமோ அதை விட கூடுதலான சேவைகளை வந்து இந்த பிரிவிலேஜ் கார்டு மூலமா வழங்கப்படும் சொல்லியிருக்காரு. பட் டீட்டெயில்டான அந்த இதுக்குள்ள என்னென்ன சேவைகள்லாம் வழங்கப்படும், என்னென்ன துறைகள் இதுக்குள்ள வருது அப்படின்றத பத்திலாம் இன்னும் சொல்லல. அது டீட்டெயில்டா அவர் அடுத்தடுத்த பொதுக்கூட்டங்கள்ல சொல்லுவாரு அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன். அப்படி இல்லைன்னா இப்போ டீட்டெயிலா ஒரு மேனிஃபெஸ்டோ கண்டிப்பா வெளியிடுவாங்க. அது எலெக்ஷனுக்கு நெருக்கத்துல இருக்கும்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். இன்னொன்னு தாவேகாவினுடைய ஒரு பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னா எல்லா கட்சிகளும் மேனிஃபெஸ்டோ வெளியிட்டாங்க. ஆனா அந்த மேனிஃபெஸ்டோலாம் மக்கள் மனசுல நிக்கவே இல்லை. 2021 திமுக அதிமுக கொடுத்த மேனிஃபெஸ்டோலாம் எலெக்ஷன் கடைசி நாள் ஓட்டிங் வரைக்குமே மக்கள் மனசுல நின்றுச்சு. ஆனா இந்த முறை நிக்கல. அது காரணம் என்னன்னா த வே ஆஃப் டெலிவரிங் தான். அவங்க டெலிவர் பண்ண டைம் சரியான டைம் கிடையாது. இப்போ அதிமுக ஃபர்ஸ்ட் மேனிஃபெஸ்டோ கொடுத்துருச்சு, மக்கள் மனசுல பெருசா அது எடுபடலை. அதுக்கப்புறம் இப்போ திமுகவும் கொடுத்துச்சு, அதுவும் பெருசா நிக்கல. இப்போ தாவேக்கா கொடுக்க போற மேனிஃபெஸ்டோ எலெக்ஷன்ல ரெஃப்ளெக்ட் ஆக போகுது. ஏன்னா அந்த டைம் தான், அந்த டைம்ல நீங்க சொல்லும் போதுதான் அதனுடைய எஃபெக்ட் வந்து நமக்கு தெரியும். அப்படி பார்க்கும்போது தாவேக்காவினுடைய அந்த மேனிஃபெஸ்டோக்கு பெரிய அளவுக்கு மக்கள் மத்தியில ஆதரவு இருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ அதுல வந்து இந்த தமிழ்நாடு பிரிவிலேஜ் கார்டு பத்தின அந்த டீட்டெயில்டான என்னென்ன சேவைகள் இதுக்குள்ள வரும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு எல்லா சேவைகள் வரும்னு. பட் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, ரெவன்யூ இருக்கு, ஃபினான்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் இருக்கு, அது மாதிரி பல டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ அதுல வந்து எந்தெந்த மாதிரியான சேவைகள் உள்ளடக்கமா வரப்போகுதுன்னு தெரியல. பென்ஷன்ஸ் இருக்கு, அதுல வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட தலையீடும் இருக்கும். அதெல்லாம் வந்து எப்படி பிரிச்சு இவங்க தரப்போறாங்க, சேவைகளை பொறுத்த வரைக்கும் சொல்றேன். ஸோ அது எல்லாமே வந்து நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அடுத்தது வந்து அவர் வந்து அங்க பிரச்சாரம் பண்ணும்போது ஐ திங்க் அந்த கன்னியாகுமரியில அந்த ஃபர்ஸ்ட் இடம், அந்த சைக்கிளிங் முடிச்சுட்டு 2வது இடத்துக்கு வரும்போது அங்க வந்து ஒரு கேண்டிடேட் வந்து மாதா சிலையை வந்து அவர் கையில கொடுப்பாரு, மதர் மேரியோட சிலை. அந்த சிலையை வாங்கிட்டு இப்படி கையில பிடிச்சிட்டு இப்படி சுத்தி காட்டுவாரு. அது பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருந்துச்சு. அது வந்து பெரிய அளவுக்கு நிறைய ஷேர் செய்யப்பட்டது. எனக்கும் அது வந்துச்சு, என்னோட ஃபேமிலிஸ் மத்தியிலையும் அது நிறைய பேசினாங்க. ஏன்னா உணர்வு சார்ந்து பார்க்கும்போது மாதா சிலையை வந்து ஒருத்தவங்க ஹோல்டு பண்றாங்க, ஒரு லீடர் ஹோல்டு பண்றாங்க அப்படின்னா அது பொதுவாக கேத்தலிக்ஸ்க்கு வந்து ஒரு பெருமையா கருதப்படும். ஏன்னா அவங்க மதர் மேரியை வந்து நாட் ஜஸ்ட் காட், அவங்க கடவுளா மட்டும் பார்க்கல, மதர் மேரி தான் வந்து தங்களுடைய வாழ்க்கையாவே கருதக்கூடியவங்க தான் கேத்தலிக்ஸ். அப்படி இருக்கும்போது அந்த சிலையை வந்து அவர் பிடிச்சி அப்படியே சுத்தி அதை காட்டும் போது அது ரொம்ப அழகா இருந்துச்சு. அது ரொம்ப வைரலா சர்ச் குரூப்ல எல்லாம் போயிட்டு இருக்கு இப்போ. ஸோ அதாவது அவரை நீங்க பிஜேபி பி டீம், ஆர்எஸ்எஸ் டீம், அப்படி இப்படின்னு என்ன பிராண்ட் பண்ணாலும் அது எல்லாத்தையுமே ஒரு சிங்கிள் ஆக்ஷன்ல உடைச்சிடுறாரு. அந்த கேண்டிடேட் எதை நினைச்சு அந்த சிலையை கொடுத்துருப்பாருன்னு தெரியல. ஆனா அதை அவர் ஹோல்டு பண்ணும்போது அது ரொம்பவே ஒரு டிவோஷனலா ஒரு அழகா தெய்வீகமா இருந்துச்சு அது பாக்குறதுக்கு. ஏன்னா இத்தனை வருடங்களா கிறிஸ்தவர்களை வந்து 2 திராவிட கட்சிகளும் தங்களினுடைய ஒரு அரசியல் ஓட் பேங்கா தான் யூஸ் பண்ணாங்க. ஆனா முதல் முறையா கிறிஸ்தவர்கள் வந்து ஒரு மாற்றத்துக்கான அரசியலை தேர்ந்தெடுத்து போக போறாங்க அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை.
ஏன்னா நாட் ஜஸ்ட் ரிலீஜியன், நம்ம ஒரு விஷயத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பிஜேபி மத அரசியல் பண்ணுதுன்னா இப்போ கிறிஸ்தவர்களை யூஸ் பண்ணி டிஎம்கே பண்றதும் மத அரசியல் தான், முஸ்லிம்ஸை யூஸ் பண்ணி டிஎம்கே பண்றதும் மத அரசியல் தான். அப்போ ரெண்டு பேருக்குமே வித்தியாசம் கிடையாது. அதுல ஒரு செக்யூலர் பார்ட்டி அப்படின்றது ரிலீஜியனால ஒன்று சேரக்கூடாது, அது வந்து டிஃப்ரெண்டா இருக்கணும். இப்போ திமுக கூட்டணியோட பேர் என்ன? மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. இந்த பேரை கேட்டாலே சிரிப்பா இருக்குல்ல. எத்தனை ஜாதி அமைப்புகள் திமுக கூட்டணியில இருக்கு. RSS சேர்ந்த ஒருத்தருக்கு டிக்கெட் கொடுத்துருக்காங்க தஞ்சாவூர் சைடு. சோ இந்த பேரை வச்சுட்டு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணின்னு சொல்றாங்க. கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியாவும் அந்த கூட்டணியில இருக்கு, சிபிஐ சிபிஎம் 2 பேர் இருக்காங்க. ஆனா எப்படி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணின்னு சொல்லிட்டு இவங்க பிரச்சாரம் பண்றாங்க அப்படின்னு தெரியல. ஒரு கம்யூனிஸ்டா இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடாது, அதனாலதான் சொல்றேன். சோ இது வந்து ஒரு செக்யூலர் அலையன்ஸே கிடையாது. சோ இந்த முறை நிச்சயமா ஜாதி மத மொழி கட்டமைப்பு இது எல்லாத்தையும் தாண்டி மக்கள் தாவேகாவுக்கு வாக்களிப்பாங்க அப்படின்றது கன்னியாகுமரியில உறுதியாயிடுச்சு மறுபடியும். அடுத்தது இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து அந்த ஸ்டாச்சு இருக்கும் இல்லையா, மாதா ஸ்டாச்சு, அதை பிடிச்சி காட்டினதுக்கு அப்புறமா தாரகை கத்பட் இப்போ வந்து விளவன்கோடி எம்எல்ஏவா இருக்காங்க. இப்போ குளச்சல் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. அந்த அம்மாவுக்கு குளச்சல்ல எப்படி சீட் கிடைச்சது அப்படின்னு எங்களுக்குலாம் தெரியும். அது மட்டும் இல்லாம இவங்க மகிழா காங்கிரஸ் தலைவரா இருந்த ஹசீனா வந்து இப்ப ரீசெண்டா கட்சியை விட்டு விலகி இருந்தாங்க. அவங்க மிகப்பெரிய குற்றச்சாட்டே வச்சிருந்தாங்க, எந்த அளவுக்கு கட்சியில வந்து சீட்டு வந்து விற்கப்பட்டது காசுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த குளச்சல்ல சீட்டும் விற்கப்பட்டுதான் அந்த கேண்டிடேட்டுக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓப்பனாவே அதை சொல்லிட்டாங்க. தாரகை கட்பட் வந்து உடனே கதறாங்க. அந்த மாதா சிலையை விஜய் அவர்கள் காட்டின உடனே, அந்த மதர் மேரியை காட்டின உடனே எங்க தன்னோட ஓட் பேங்க்ல ஏதோ பாதிப்பு வந்துருமோன்னு சொல்லிட்டு RSS பிஜேபி பண்றதுதான் விஜய் அவர்கள் பண்றாரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஏமா இத்தனை வருஷமா நீங்க எம்எல்ஏவா இருந்துட்டீங்க, என்ன அந்த தொகுதிக்கு டெவலப்மெண்ட் வந்துருச்சு? எதை கேட்டாலும் பிஜேபி RSSனா இப்ப தொகுதிக்கான நலன் சார்ந்து என்னைக்குதான் பேச போறீங்க? என்னைக்குதான் செயல்பட போறீங்க? எத்தனை நாளைக்கு தான் அந்த அரசியலை பண்ணிட்டு இருப்பீங்க? பிஜேபி RSS பண்றது ஒண்ணுன்னா நீங்களும் அதானே பண்றீங்க. நீங்க முதல்ல உங்க தொகுதிக்கு என்ன பண்ணிட்டீங்க கேட்டா, நான் ரோடு போட்டேன், குளம் வெட்டினேன் அப்படின்றீங்க. அதுக்குதான் எம்எல்ஏ ஆக்குனாங்களா? எம்எல்ஏ போஸ்டிங்க்கு என்னென்ன பவர்ஸ் இருக்கு அட்லீஸ்ட் தெரியுமா உங்களுக்கு? இந்த முறை கடுமையான தோல்வியை தழுவ போறீங்க. முடிஞ்சா டெபாசிட் காப்பாத்திக்கோங்க குளச்சல்ல, அவ்வளவுதான். அண்ட் வந்து ஜீவ சகாப்தன் திமுகவினுடைய பத்திரிகையாளர், திமுக பத்திரிகையாளர் தான் அவரு. திமுக சார்ந்து யாராவது பேசிட்டா போதும் உடனே பொங்கிட்டு வந்துருவாரு. அவர் வந்து தாவேகாவுக்கு சப்போர்ட் பண்ற பெண்களோட கேரக்டர் வந்து அசாசினேட் பண்ணி பேசியிருக்காரு. அவரை கண்டிக்கிறத விட அந்த டிபேட்ல உட்கார்ந்துருந்தா திலகவதி அப்படின்னு ஒரு அம்மா உட்காந்துருப்பாங்க, அந்த ஜேர்னலிஸ்ட் பத்திரிகையாளர், அவங்களுக்கும் எல்லா பேரும் பொருந்தும். இப்ப நெறியாளர்னு புது அவதாரம் எடுத்திருக்காங்க. அவங்களும் அதை கேட்டு ரசிச்சுட்டு சிரிச்சுட்டு இருக்காங்க. இது என்ன மாதிரியான மனநிலைன்னு எனக்கு புரியல. ரொம்ப கேவலமா இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது. ஒரு பெண்ணை பத்தி கேவலமா ஒரு ஆள் பேசிட்டு முன்னாடி உட்காந்துருக்கா, அதை கேட்டுட்டு இவங்களும் ஒரு பெண் தானே, தன்னுடைய குடும்பத்துல இருக்கிற ஒரு பெண்ணை யாராவது இப்படி பேசினா கேட்டுட்டு உட்காந்துருப்பாங்களா? உங்களுக்கு அரசியல்ல வந்து மாற்று கருத்து இருக்கலாம், ஆனா ஒரு இனத்தை, ஒரு பெண்ணை, ஒரு செக்ஷனை வந்து அவமானப்படுத்தும் போது அதை கேட்டுட்டு சும்மா உட்காந்துருக்கிறீங்கன்னா அந்த பேசலாம்ல, அவனை விட மோசமான நபர் நீங்க தான். அதனால அவருக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா திமுக கிட்ட வந்து நம்ம கண்ணியம் கட்டுப்பாடெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. அண்ணாதுரை அவர்களோட முடிஞ்சு போச்சு அது. அடுத்தது வந்து அஜிதா அவர்கள் வந்து நேற்று திமுகல ஜாயின் பண்ணியிருக்காங்க. பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. மிக தவறான ஒரு முடிவை வந்து எடுத்துட்டாங்க. கனிமொழி அவர்கள் முன்னாடி போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க. கனிமொழி அவர்களுக்கே கட்சியில் அங்கீகாரம் இல்லை, அதிகாரம் இல்லை, மரியாதை இல்லை, சீட் இல்லை அப்படின்னும் போது அவங்க முன்னாடி போய் நீங்க சேர்ந்திருக்கீங்களாமா? ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட உங்களுக்கு கிடைக்காதுமா. நான் உங்களை வந்து பார்த்தது கூட கிடையாது, பேசுனது கூட கிடையாது. பட் உங்க கிரவுண்ட் ஒர்க் எனக்கு தெரியும், எந்த அளவுக்கு நீங்க ஃபீல்டில் ஒர்க் பண்ணிருப்பீங்கன்னு. ஆனா அது எல்லாத்தையுமே சுக்குநூறா உடைச்சிட்டு போயிட்டீங்க. நீங்க தாவேகா பேனருக்கு கீழே இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கான மதிப்பு, வேல்யூ எல்லாமே அங்க இருக்கும். எப்போ நீங்க திமுக சைடு போயிட்டீங்களோ உங்க கூட அந்த ஓட்டுலாம் வராது, நீங்க மட்டும்தான் போயிருக்கீங்க, ஒத்த ஓட்டு தான் போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நீங்க எடுத்த தவறான முடிவுக்கு நிச்சயமா வாழ்நாள் முழுக்க நீங்க வருத்தப்படுவீங்க அப்படின்னு தான் நான் கருதுறேன். ஏன்னா திமுக மாதிரியான ஒரு கட்சியில போய் ஜாயின் பண்ணிட்டு அங்க வந்து அங்கீகாரம் வாங்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அந்த ஒரு குடும்பத்துல பிறந்திருந்தாதான் உங்களுக்கு வந்து அந்த அங்கீகாரம் கிடைக்கும். அப்படி இருந்துமே சில பேருக்குலாம் கிடைக்காம போயிடுச்சு. ஸோ வாழ்த்துக்கள், அவ்வளவுதான். நல்லா இருங்க. இது போல இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.